ஹலோ மை டியர் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. கடைசியா நம்ம ஆரியன் சக்கரவர்த்தி அனன்யாவை நினைச்சு கவலைப்படுறத பத்தி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாமா? கண்ணை மூடி கதையை கேளுங்க. ஆரியனோட மனசுல அனன்யா இன்னமும் இருக்கான்னு எல்லாருமே நம்புறாங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம அனன்யா ஆரியனை விட முக்கியமா சிதம்பரநாதனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆரியன் சக்கரவர்த்தி வியாபார உலகத்துல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தவர் தான் சிதம்பரநாதன். அவர் சொல்றதுதான் சட்டமா இருந்துச்சு. கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, திருப்பூர் அசோசியேஷன்ல தலைவரும் அவர்தான். சிதம்பரநாதனுக்கு 3 பெண் பிள்ளைகள். முதல் மக அர்ச்சனா, ரெண்டாவது மக ஆராதனா. இவங்க ரெண்டு பேருமே அப்பா சிதம்பரநாதனுடைய பேச்ச மீறவே மாட்டாங்க. அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணி அவங்கள வீட்டோட மாப்பிள்ளையாக்கி கடைசி வரை அப்பா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அனன்யா கடைக்குட்டி, குறும்புக்காரி, சுட்டித்தனம் ஜாஸ்தி. அவளுக்கு அவளோட அப்பாவை ரொம்பவே பிடிச்சாலும் அவரு போடுற கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி போகவே மாட்டான். அக்கா ரெண்டு பேருமே அப்பா பேச்சு கேட்டு கோயம்புத்தூர்ல அவங்க படிப்பை முடிச்சாங்க. ஆனா நம்ம குறும்புக்காரி அடம் பிடிச்சு ஊட்டியில இருக்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சான். சிதம்பரநாதன் என்னதான் அனன்யா சொல்றது கேட்டாலும் அவளுக்கே தெரியாம அவளை சுத்தி ஒரு கோடு போட்டு வச்சாரு. ஆனா அந்த கோட்டை அழிச்சு அவளோட மனசுக்குள்ள வந்தவன் தான் ஆரியன் சக்கரவர்த்தி. சிதம்பரநாதன் ஜெயிக்க எந்த எல்லைக்குமே போவாரு. அவரோட பொண்ணுக அவரோட காலம் முழுக்க இருக்கணும்னு தான் அவரு விரும்புறாரு. வசதியில, வருமானத்துல ரொம்ப குறைவான, இல்ல ரொம்ப ஏழ்மையில இருந்த 2 பேரை தேர்ந்தெடுத்து அவரோட முதல் 2 மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்க தான் ராஜசேகரும் ரவிக்குமாரும். குணத்துல இவங்க 2 பேரும் சொக்க தங்கம். ஆனா விதி யார விட்டுச்சு? சிதம்பரநாதன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 2 பேரையுமே அந்த வீட்டு மாப்பிள்ளையா இல்லாம சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களா தான் சிதம்பரநாதன் நடத்திக்கிட்டு இருக்காரு. காதல் மனைவியுடைய சந்தோஷத்தை முக்கியமா நினைக்கிற இவங்க 2 பேருமே சிதம்பரநாதன் எவ்வளவு அவமானப்படுத்தினாலுமே அமைதியா இருப்பாங்க. ஆனா வைத்தீஸ்வரி அப்படி கிடையாது. ராஜசேகரன் அப்புறம் ரவிக்குமார் 2 பேரையுமே ரொம்பவே மதிப்பாங்க. வீட்ல எப்பவுமே மாப்பிள்ளைக்கான ஸ்பெஷலான மரியாதை இருக்கவே செய்யுது. அதுவும் வைத்தீஸ்வரினால. இனி நாம ஹாஸ்பிட்டல்ல இருக்க அனன்யாவை பார்க்க போலாமா? கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிடுச்சு. அனன்யா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும். ஹாஸ்பிட்டல் பில்ல ராஜசேகரன் பே பண்ண போக ரவி எல்லா திங்ஸையும் எடுத்து கார்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் வருமனும் ரொம்பவே கவலையா அவன் அனன்யாவை பார்த்தாரு. அவ மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு போக போறாளான்னு. இங்க இருக்க வர ஆரியன் கிட்ட இவளுடைய உடல்நிலையை பத்தி சொல்ல முடிஞ்சுச்சு. ஆனா இனி அது முடியாதல்ல. எல்லாரும் கிளம்புற சமயத்துல நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அனன்யாவை நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சிதம்பரநாதன் சொன்னாரு. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு வைத்தீஸ்வரிக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. ஆனாலும் யாருமே அவரை தடுக்க முடியாததானே. ஒரு வழியா சிதம்பரநாதன் அனன்யாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாரு. வழக்கமான வழியா இல்லாம கார் சிட்டிய சுத்தி போச்சு. அமைதியா வெளிய வேடிக்கை பார்த்த அனன்யா திடீர்னு ஒரு மாதிரியா ஒரு குழப்ப நிலைக்கு போனா. அப்பா, இப்ப நம்ம கிராஸ் பண்ணி வந்த அந்த 2 பில்டிங்குமே நம்மளோடது தானே? ஆனா அதுல நாதன் குரூப்ஸ் அப்படிங்கிற நேம் போர்டுக்கு பதிலா வேற ஏதோ பேர் எழுதியிருக்குப்பா. என்னப்பா ஆச்சு? இல்ல எனக்கு தான் இந்த பில்டிங் ஒரு மாதிரி நம்மளுதுன்னு தெரியுதோ என்னவோ அப்படின்னு அவ கேட்டா. அப்போ சிதம்பரநாதன் முகம் மாறிடுச்சு. அப்பா, சொல்லுங்கப்பா, என்ன ஆச்சு? அது வந்து அனன்யா, இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாமா? இப்ப முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணும். இல்லப்பா, சொல்லுங்க. நான் இல்லாத இந்த கொஞ்ச நாள்ல நிறைய விஷயம் மாறி இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு அவன் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அப்பதான் சிதம்பரநாதன் அவருடைய விஷம் தடவுன அந்த இனிமையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. அம்மாடி அனன்யா, உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னோட மனசு முழுக்கவும் உன்னை சுத்திதாமா இருந்துச்சு. என்னுடைய இந்த மோசமான நிலைமைய ஒருத்தன் அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். என்னப்பா சொல்றீங்க?
நான் மனசு உடைஞ்சு போயிருந்த நிலைமையில, ஒரு அநியாயக்காரன் தனக்கு சாதகமா பயன்படுத்தி, நம்மளுடைய எல்லா பிசினஸையுமே லாஸ்ல கொண்டு போய் மூழ்கடிச்சுட்டான். எவ்வளவோ புது புது ஆர்டர்ஸ், ப்ராஜெக்ட்ஸ்ன்னு எல்லாத்தையுமே கமிஷன் கொடுத்து அவனோட கம்பெனிக்கு வாங்கிட்டான். நம்ம கம்பெனில ஒர்க் பண்ண முக்கியமான பொறுப்புல இருந்த எம்ப்ளாயீஸ் எல்லாருமே காசு கொடுத்து அவன் விலைக்கு வாங்கிட்டான். பாதி சொத்துக்கெல்லாம் நம்ம இழந்துட்டோம். ஆனா, இப்போ என்னோட உலகமே திரும்ப வந்துருச்சு. திரும்பவும் நீ வந்துட்ட. இனி எல்லாமே மாறிடும் இல்லையா? என்ன குட்டிமா, நான் சொல்றது கரெக்ட்டு தானே? இந்த காசு, பணம் இது எல்லாத்தையும் விட எனக்கு நீ தானே முக்கியம். அதனால தான் நான் இத பத்தி எதுவுமே யோசிக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டாரு. அத பார்த்ததும் அனன்யாவும் அப்பாவோட இந்த நிலைமைய நினைச்சு அழுதான். அப்பாவோட தோள் மேல சாஞ்சுக்கிட்டான். அப்பா, இது எல்லாத்துக்குமே யாருப்பா காரணம்? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன நடந்திருக்குன்னு. வேணாம்மா, விட்டுரும்மா. இப்ப உன்னுடைய ஹெல்த் தான் முக்கியம். அப்படின்னு சிதம்பரநாதன் எவ்வளவு சொன்னாலும் அத அனன்யா கேட்கிறதா இல்ல. அப்பா, எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். சொல்லுங்க. உங்கள இவ்ளோ கஷ்டப்படுத்தினா அவன் யாருன்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அனன்யா ரொம்பவே வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் சிதம்பரநாதன் சொன்னாரு. ஆர்யன் சக்கரவர்த்தி. அவன் வேற யாரும் இல்ல. சக்கரவர்த்தி குரூப்ஸோட சிஇஓ மா. சிதம்பரநாதன் தேன் தடவுன அந்த வார்த்தையால அனன்யா விழுந்துடுவாளா என்ன? இதுக்கு மேல என்ன நடக்கும்? யார் இந்த ஆரியன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு கேள்வி அவளுடைய மனசுக்குள்ள இப்ப புகுந்திருக்கு. அவ ஆரியனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கப்புறமா இவளுடைய வாழ்க்கை எப்படி போகும்? இத பத்தி தெரிஞ்சுக்க தொடர்ந்து கதையை கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாவின் குரல். நான் உங்கள் நிலா. தொடர்ந்து கதையை கேட்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற கதை உங்களை வந்து சேரும். டாடா, பாய் பாய்.